நாயகன் படம் எத்தனை வாட்டி பார்த்தீங்க? நாயகன் நான் வந்து எத்தனை வாட்டின்னு எனக்கு கணக்கு தெரியல. மான் போல வந்தவனே யாரடித்தாரோ. இப்போ இவ்வளோ வாட்டியும் பார்த்தாலுமே அந்த படத்தை திருப்பியும் நாங்க தியேட்டர்ல ரீரிலீஸ் பண்ணாலும் அதுக்கு மக்களோட ஏகோபித்த வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மிகையாகாது அப்படின்னு தானே சார் சொன்னேன். தலைவரை வெள்ளித்திரையில பார்க்கணுன்ட்டு பயங்கர என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அந்த படத்தை நீங்க இப்ப பாக்குறவங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. தமிழ் சினிமாவில் ஒரு சினிமோட்டோகிராஃபருக்காக தியேட்டர்ல கை தட்டின ஒரே ஒளிப்பதிவாளர் வந்து பிசி தான். இந்த டைரக்டர், இந்த சினிமாட்டோகிராஃபர், அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆனதுனால தான் அந்த படங்கள்லாம் அந்த காலத்துல இட்டாச்சா. கண்டிப்பா கணவன் மனைவிம்பாங்க. இப்ப அடிச்சு மல்லிகிட்டு இருக்க கணவன் மனைவி இல்ல. நல்லா பாத்தீங்கன்னா அந்த படத்துல பெரும்பாலான காட்சிகள் செட்டு. யாராவது நம்ப முடியுமா? சோட்டா தண்ணி இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் அந்த அப்படியே மும்பையுடைய செட்டை கொண்டு போட்டிருப்பார். நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். இளையராஜா சொல்லவே வேண்டாம். ஒரு நிறுவனம் வந்து போய் கேஸ் கொடுத்துருக்காங்க சார். அதுக்கு அந்த நீதிபதி, அதாவது விசாரணை அமர்வு வந்ததில் அவர் சொன்னார், ஏமா இந்த படத்தை நானே 16 தடவை பார்த்துருக்கேன், இதெல்லாம் தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் எல்லா படங்களும் அந்த காலத்துல ஓடுனதை விட இப்போ ரொம்ப சூப்பரா ஓடிட்டு இருக்கு. ஏன்னா 90s கிட்ஸ் இல்ல ஜென்சி கிட்ஸ் அவ்வளவு ரசிக்கிறாங்களா? இல்ல அது அது வந்து ரீரிலீஸ் கடல ரீயூனியன் வச்சுக்கலாம். இந்த ஜென்சிக்கு என்ன பண்றாங்கன்னா நாயகன் சொல்றாங்கல்ல பெரிய ஆளுக்கு போறான். அது என்னடா படம் அது? ஒரு பையன் என்ன வந்து கேட்டான், ஒரு மாசத்துக்கு 40 கோடி பேர் இளையராஜா பாட்டை கேட்குறாங்க. புதுநாளத்துல வந்து அந்த கருத மச்சான் பாட்டை வந்து இன்னைக்கு போட்டு அதை ரீமிக்ஸ் பண்ணி அதை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க 14-17 வயசு பசங்க. அப்ப இது வந்து அவங்க அப்பா அம்மா காலத்துல உள்ள பாட்டு. இது பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஜுபேர் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். வணக்கம். நாயகன் படம் எத்தனை வாட்டி பார்த்தீங்க? நாயகன் நான் வந்து எத்தனை வாட்டின்னு எனக்கு கணக்கு தெரியல. தியேட்டர்லயே பல முறை பார்த்துருப்பேன். அப்பப்போ டிவியில பாக்குறது, சேட்டலைட் சேனல்ல பாக்குறது, அப்படின்னு நிறைய பார்த்துருக்கேன். என்ன சார், இப்போ இவ்வளோ வாட்டியும் பார்த்தாலுமே அந்த படத்தை திருப்பியும் நாங்கள் தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணாலும் அதுக்கு மக்களோட ஏகோபித்த வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது அப்படின்னு தானே சார் சொல்லணும். இல்லை, தமிழ் சினிமாவில் குறிப்பிடத்தக்க ஒரு லிஸ்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த நாயகன் படம் வந்து முக்கியமான படமாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அந்த படத்தை நீங்கள் இப்போ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். அந்த படத்தினுடைய காட்சியோடைய எடுத்த விதம், ஷார்ட் கம்போசிஷனு, லைட்டிங்கு, கமலம் எல்லாமே அந்த படத்தில் பெர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கும். அதாவது ஒரு காட்சியை நீங்கள் இப்படி தான் எடுக்கணும்னு சில வரைமுறைகள் இருக்குது சினிமாவில். ஒரு க்ளோஸ்அப் இப்படி வைக்கணும், ஒரு வைடு இப்படி வைக்கணும், ஒரு சஜஷன் இப்படி வைக்கணும், ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டெல்லாம் உடைச்ச படம் வந்து நாயகன் தான். ஒரு காட்சியில் வந்து ஒரு வீட்டினுடைய ஹாலில் நின்றுட்டு இருப்பார் கமலஹாசன். ஒரு அம்மா ஓடி வந்து நாயக்கரையை காப்பாற்றுன்னு கேட்பாங்க. அந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் கம்போசிஷனே வித்தியாசமாக இருக்கும். கீழே இப்படின்னு வச்சுருப்பாங்க ஒரு ஆங்கிள். இவர் இங்கேருந்து பார்க்குறப்ப அங்கேருந்து வரும். இன்னொரு காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனையில் படுத்திருப்பார், ஃபேன் மேலேருந்து இருக்கும் ஃப்ரேம். இதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. அந்த படத்தினுடைய பெரிய அந்த ஃப்ரேம் பியூட்டிக்கு வந்து பிசி ஸ்ரீராம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சினிமோட்டோகிராஃபருக்காக தியேட்டரில் கை தட்டின ஒரே ஒளிப்பதிவாளர் வந்து பிசி தான். சார், பிசி ஸ்ரீராம் மாதிரியான ஒரு ஒளிப்பதிவாளருக்கு அப்புறம் அந்த மாதிரியான ஒரு ஒளிப்பதிவாளர் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகல அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அக்செப்ட் இல்லை. அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர். அவர் தான் வந்து ஒரு கட்டமைப்பே மாற்றுறாரு. ஒரு 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 க்ளோஸ்அப் வைக்கிறீங்கன்னா இங்கே ஒரு ஆஃப் லைட் போடணும், மேலே டாப் ஆங்கில் போடணுங்கிற ஒரு ஃபார்மெட் இருந்துச்சு, அந்த கிராஃப்ட் இருந்துச்சு. அந்த கிராஃப்ட்லாம் உடச்சி தூக்கி குப்பையில் போட்டு இவர் ஒரு கிராஃப்டை உருவாக்குனார். ஒரு இப்படி அதுக்கு பிறகுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மொத்தமாக அவருடைய ஸ்டைலே மாற்றுறாங்க. பிசி ஸ்ரீராமுக்கு பிறகுதான் தமிழ் சினிமாவில் லைட்டிங் ஸ்டைலே மாறுது. 2 பேர் தான் ட்ரெண்ட் செட்டர் சினிமாட்டோகிராஃபியில். ஒன்று பாலு மகேந்திரா, ஒன்று பிசி ஸ்ரீராம். பாலு மகேந்திரா அவரே ஒரு ஃப்ரேம் பண்ணுவார். அந்த ஃப்ரேமுக்குள்ள ஆர்டிஸ்ட் நிற்க வைப்பார். அது பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சரி, ஒரு ஷாட் பார்த்தாலும் கண்டுபிடிச்சலாம் இது பாலுமந்திரா படம். அவருக்கான ஒரு சிக்னேச்சரை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பார் ஒவ்வொரு ஷாட்லையும். ஆனால் பிசி ஸ்ரீராமை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணுறாரு. ஏறக்குறைய சொல்லணும்னா தமிழ் சினிமாவின் ஒரு சிலபஸ், சினிமோட்டோகிராஃபி சிலபஸ் வந்து பிசி ஸ்ரீராம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அக்னி நட்சத்திரம் படத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 ட்ரெயினுடைய அந்த கூட்ஸ் நிற்கும். அதில் டான்ஸ் மூமெண்ட்டில் 2 பேர் இப்படி தவுவாங்க, இந்த பக்கம் போவாங்க. பார்த்தீங்கன்னா 2 லைட்டு வந்து அப்படியே வந்து பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த காட்சிக்கு, அந்த ஒரே ஒரு காட்சிக்கு ஒட்டுமொத்த தியேட்டரும் கிராமங்கள் தோறும் கைத்தட்டினாங்க.
எனக்கு அந்த சீன் வந்து அவ்வளோ இம்பாக்ட் ஒரு கிரியேட் அவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணது. நான் சொல்றது பிஎன்சியில் இருக்கக்கூடிய கிராமத்தில் அந்த காட்சிகளுக்கு கைத்தட்டினாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்திய சினிமாவில், தமிழ் சினிமாவில் ஒரு ஒளிப்பதிவுக்காக ஒளிப்பதிவாளரை பாராட்டி கைத்தட்டினது வந்து பிசி ஸ்ரீராம் தான். சான்ஸே இல்லை சார், சான்ஸே கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு. அதுக்கு பிறகு தான் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமாவினுடைய அந்த ஷார்ட் கம்போசிஷன் ஸ்டைலே மாறுது, கலர் டோனே மாறுது, லைட்டிங்கே மாறுது, டோட்டலாக மாறுது. அதை முதல்ல அதை ட்ரை பண்ணது வந்து நாயகனில். மௌனராகம் பண்ணியிருந்தா கூட நாயகனில் பண்ணியிருப்பார். நாயகன் படத்தினுடைய ஓப்பனிங் ஷாட்லேயே ஒருத்தரை கொலை பண்ணிட்டு ஒருத்தர் ஓடி வருவார். இப்படி ஓடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மலை மேலே நிற்பார். பேக் ஷாட்டில் இருக்கும், பார்த்தா அது ஃப்ரெண்டில் பார்த்தா கமல்ஹாசன். அந்த ஷார்ட் கம்போசிஷன்லாம் எப்படி அவங்க யோசிச்சாங்கன்னே தெரியல. அதுமாதிரி மணிரத்னம் என்ன நினைச்சாரோ அதை விட 100% பெட்டராக வந்து அன்றைக்கி வந்து அதை விஷுவல் பண்ணி காமிச்சது அவர் தான். நான் மனசில் நினைக்கிறத அப்படியே அது ஒரு திரையாக கொண்டு வந்து காட்ட முடியும் அப்படின்றது வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அதாவது ஒரு படத்துக்கு முக்கியமான பங்கு வந்து ஒளிப்பதிவாளருடைய பங்கு. நம்ம என்னதான் ரிட்டனாக எழுதினா கூட அதை அழகான காட்சிகளாக மாற்றுறது வந்து ஒளிப்பதிவாளர் தான். எக்ஸாக்ட்லி. அது வந்து பிசி அழகாக காட்டுறதும் அவங்க கையில் தான் இருக்கு. ஆமாம், அவங்க கையில் தான் இருக்குது. அது அழகாக காட்டுறது மட்டும் கிடையாது, எந்த ஷாட்டுக்கு என்ன டோனில் இருக்கணும்னு இருக்குது. ஒவ்வொரு டோனுக்கும் ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் இது இருக்குது. ஓகே, அதை நீங்கள் எதுக்கு நைட்டில் படுக்கிறப்ப வந்து நீங்கள் வந்து ப்ளூ லைட் போட்டு படுங்க, ரெட் லைட் போட்டு படுக்காதீங்க அப்படிம்பாங்க. அது வந்து சைக்காலஜிக்கலாக டாக்டரை சொல்கிறாங்கன்னா மென்டலி உங்களை வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு கொண்டு போகுன்றாங்க. ஏன்னா அது வந்து ஸ்கை டோன், அது இதெல்லாம் இருக்கு, நிறைய சைக்காலஜிக்கல் விஷயம் இருக்கு. இல்லை அதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ல காட்டுறோம். இப்போ நீங்கள் ஒரு கல்யாண வீட்டு செட்டப் காட்டுறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிரைட்டாக இருக்கணும், ஒரு மாதிரி ஒயிட் டீஸாக இருக்கணும், இந்த ஃப்ளோர் நிறையா இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் காட்டுறப்ப எந்த மாதிரியான ஒரு காட்சிக்கு எந்த லைட் வேணும், என்ன கலர் டோன் வேணும், அது எந்த கம்போசிஷனில் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கு சார். ஒருவேளை இந்த டைரக்டர், இந்த சினிமாட்டோகிராஃபர் அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆனதுனால தான் அந்த படங்கள்லாம் அந்த காலத்தில் இட்டாச்சா? கண்டிப்பாக கணவன் மனைவிம்பாங்க. டேரக்டரும் ஒரு சினிமாட்டோகிராஃபரும் கணவன் மனைவி மாதிரி இருக்கணும். இப்போ அடிச்சு மல்லிகிட்டு இருக்கணும் ஒன்றும் இல்லை சார். இதை பார்த்த மக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வீட்லேயும் அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும். அது சொல்கிறேன், சண்டை போட்டுக்கிற கணவன் மனைவி மாதிரி இல்லை, ஒற்றுமையாக இருக்கிற கணவன் மனைவி மாதிரி. அப்படி சொல்லிடுவோம், டிஸ்க்ளைமர் போட்டுருவோம். ஏன்னா ஏன்டா நாங்கெல்லாம் சத்தியமாடா இருக்கோம், யாராவது நீங்கள்லாம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க போலயே. அதனால சொல்கிறேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. கணவன் மனைவி மாதிரி இருக்கணும், 2 கண்கள் மாதிரி இருக்கணும் டேரக்டரும் ஒரு சினிமாட்டோகிராஃபரும். அதை வந்து பிசி பண்ணியிருப்பார். பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பெரும்பாலான காட்சிகள் செட்டு. யாராவது நம்ப முடியுமா? வீனஸ் ஸ்டுடியோன்னு மணிரத்னம் அவருடைய அப்பாவுடைய மும்பையில் எடுத்தாங்க. பட் அந்த நான் சிரித்தால் தீபாவளி சாங்கு, அவருடைய அந்த வீடு, அப்புறம் அந்த அந்த காலனி, இதெல்லாம் செட்டு. தோட்டா தரணியோட செட்டு. ஒவ்வொருத்தரும் அந்த படத்தை சொல்லிட்டு வரணும், ஒவ்வொரு ஜாம்பவான்களே சொல்லிட்டு. ஒன்று பிசி ஸ்ரீராம் சொல்லிட்டோமா, அடுத்து தோட்டா தரணி அந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டரு அந்த அப்படியே மும்பையுடைய செட்டை கொண்டு போட்டிருப்பார். நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். இன்னைக்கு பார்த்தா கூட நீங்கள் பாம்பேன்னு நம்பவே முடியாது, செட்டுன்னு நம்பவே முடியாது. அது ரியலாகவே அங்கே நடந்த ஒரு ரியலாகவே இருக்கும். அந்த ஒரு மரம் இருக்கும், பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லம் ஏரியா இருக்கும், அந்த தாராவியோட செட்டை அப்படியே போட்டிருப்பாங்க. பார்க்குறதுக்கு நம்மளுக்கே அவ்வளோ, நாமெல்லாம் இப்போதான் நமக்கு தெரியுது அது வந்து செட்டுன்னு. கரெக்ட் தானே படம் பார்க்குறப்ப. இல்லை சார், 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற மக்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு பரவலான ஒரு இப்பயுமே பார்த்தா தெரியாது சார். இப்பயுமே பார்த்தா தெரியாது. இப்பயுமே உங்களுக்கு நம்ம உன்னிப்பாக பார்த்து செட்டு மாதிரி தெரியாது, பாம்பே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு டெக்னீஷியன் அந்த படத்தை காமிச்சாங்க. இளையராஜா சொல்லவே வேண்டாம். அந்த படத்தை வந்து தூக்கி நிப்பாட்டினதில் வந்து அவருடைய பங்கு பெரிய பங்கு. அது இந்த அவருடைய ஹம்மிங்கில் ஒரு ஓப்பனிங் சாங் ஒன்று வரும் பாருங்க, அது யாராக இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி கலக்கத்தை உண்டு பண்ணிடும். அவர் நிறைய படங்களுக்கு மேஜிக் பண்ணியிருக்காரு, அவர் எல்லா படத்துக்கும் மேஜிக் பண்ணிட்டு இருப்பார். இந்த படத்துல கூடுதலாக பண்ணியிருப்பார். இதையும் சேர்த்துப்போம். ஆமாம், அது மாதிரி இதையும் சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி சொல்லலாம். அந்த படத்தை அவருடைய பங்கு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மனோம் ஜானகி சித்ரா பாடின பாட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சொல்ல நிறையா சொல்லிட்டே போகலாம் சார். எவ்வளவோ விஷயங்கள் அதில் வந்து சொல்றதுக்கு இருக்கு. 30 வருஷம் கழிச்சு இப்போ நீ ஏமா இந்த நாயகன் படத்தை கேட்குற, நீங்க கேட்காம உடனே அதை பத்தி சொன்ன உடனே நான் ஒன்றும் பேசுவேன். நீங்க நாயகன் கேட்டீங்கன்னா சீன் பை சீனா நான் வந்து 1 மணி நேரம் பேசுவேன். அதுதான் சார். ஏமா இப்போ திடீர்னு நீ நாயகன் பத்தி கேட்குற அப்படின்ற ஒரு கேள்வியே கேட்காம, சார் நாயகன் பார்த்தீங்களான்னு உடனே அதை பத்தி இவ்வளோ விஷயம் சொல்றீங்களே, இது பின்னாடி ஒரு கேள்வி இருக்கு. நாயகன் படம் ரீரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்து போய் கேஸ் கொடுத்துருக்காங்க சார். அதுக்கு அந்த நீதிபதி, அதாவது விசாரணை அமர்வு வந்ததில் அவர் சொன்னார், ஏமா இந்த படத்தை நானே 16 தடவை பார்த்துருக்கேன், இதெல்லாம் தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்க இல்லை, அவர் ஒரு படம் எனக்கு பிடிச்ச படம்ன்றதுக்காக சொல்லியிருக்காரு வழிய சட்ட ரீதியாக அந்த படத்தை தடை கொடுக்க முடியாது. ரீசன் இல்லை, அந்த படத்தை விநியோக உரிமையை ஏவிஎம் வாங்கியிருக்கிறாங்க, அதில் தியேட்டரிக்கல் உரிமையை இன்னொருத்தவங்க வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க ரீரிலீஸ் பண்ணுறக்கூடிய அந்த உரிமை வந்து அவர்கிட்ட தான் இருக்கும். அந்த படத்தினுடைய தயாரிப்பு. இப்போ நான் தான் ப்ரொடியூசர், நீங்கள் இந்த படத்தை சில ஏரியாக்களுக்கு நீங்கள் விநியோகம் பண்ணிக்கிட்டு ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்கு உரிமை கொடுத்துருக்கேன். அது இத்தனை வருஷம்னு கான்ட்ராக்ட் இருக்கும், 15 வருஷம். இது வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சு போயிருக்கும்.
அப்போ நீங்கள் குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணணும். ஒட்டுமொத்தமாக படத்தை நான் வந்து ரீக்ரியேஷன் பண்ணக்கூடிய உரிமை, அந்த ரீகரெக்ஷன் பண்ணி வெளியிடக்கூடிய உரிமை என்கிட்ட இருக்குது. ஓகே. அந்த அடிப்படையில் அவங்க போயிடுறாங்க. அதை பார்த்து நீதிபதி சொல்லிட்டார், இந்த படமே நானே பார்த்து 16 படம் 16 முறை பார்த்துருக்கிறேன், இப்போ இந்த தேட்டரில் போட்டால் பார்க்கறதுக்கு தயாராக இருக்கேன், ரிலீஸ் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு அவரும் ஒரு பெரிய ரசிகராக இருந்திருப்பார் போல. அவர் கமல் ரசிகராக இருந்திருப்பார் போல. அவர் அதை தள்ளுபடி பண்ணிட்டாரு. வேற ஒன்றும் அதில் பெருசாக ஒன்றும் செய்தி இல்லை அதில். சார் ரீரிலீஸ் அப்படின்றது தான் சார் இப்போ ரொம்ப பெரிய வந்து ஒரு பெரிய ஒரு ரீக்ரியேஷன் அப்படின்னு சொல்றதை விட ஒரு ரெவல்யூஷன் கூட சொல்லலாம் சார். ஏன்னா எல்லா படங்களும் அந்த காலத்தில் ஓடினதை விட இப்போ ரொம்ப சூப்பராக ஓடிட்டு இருக்கு. ஏன்னா 90s கிட்ஸ் இல்லை ஜென்சி கிட்ஸ் அவ்வளோ ரசிக்கிறாங்களா சார்? இல்லை, அது வந்து ரீரிலீஸ் காலையில் ரீயூனியன் வச்சுக்கலாம் அது. ஏன்னா எல்லாருமே அந்த காலத்தில் பார்த்தவங்க, அப்போ தேட்டரில் நான் வந்து ஒரு 20 வயசு பையனாக இருந்தேன், தேட்டரில் அடிச்சு பிடிச்சி போய் ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் வாங்கி பார்த்தேன். அந்த படத்தை இப்போ தேட்டர் ஃபீலோட பார்க்கறது அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு கேட்டகரி. சரி. அது வந்து இந்த 40+ இருக்கவங்களுக்கு அந்த ஃபீலோட பார்க்குறாங்க. ஓகே. இந்த ஜென்சிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நாயகன் சொல்கிறாங்களே பெரிய ஆளுங்க போகிறான், அது என்னடா படம் அது? ஒரு பையன் என்ன வந்து கேட்டான், நாயகன் டிக்கெட் புக் பண்ணிருக்க நல்லா இருக்குமா, எதுக்கு எல்லாரும் நாயகன் படத்தை பார்க்கணும், யாரை கேட்டாலும் நாயகன் என்ன சார் சொல்றீங்க நாயகன் அப்படின்றானே. ஒரு பையன் ஜென்சி கிட் பையன், ஒரு பையன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பையன் டிக்கெட் புக் பண்ணிட்டு அந்த படம் கதை என்னன்னு கேட்டான். நான் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ தேட்டரில் போய் பாரு. எதுக்கு அந்த படம் பார்க்குறேன்னு அந்த பையன்கிட்ட கேட்டேன். இல்லை எல்லாருமே நாயகன் படத்தை எல்லாம் கொண்டாடுறாங்களே, அப்படி என்னதான் இருக்குது அந்த படத்தில் அப்படின்னு அது அந்த கேட்டகரி ஒன்று பார்க்க போகிறாங்க. இன்னொரு கேட்டகரி படம் பார்த்த ஆட்களே அது ரீயூனியன் மாதிரி பண்ணுறாங்க. இந்த 2 கேட்டகரி ஆட்களுக்கும் வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு பெஞ்ச் மார்க் மூவி இல்லை அது. அதனால வந்து நிறைய அந்த படம் பார்க்க போகிறாங்க. நிறைய அந்த படத்தை பற்றி சொல்லிட்டே போகலாம். ஒரு மெமரிஸ் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு காலேஜ் லைஃபு ஒரு ஸ்கூல் லைஃபையும் தாண்டி இந்த மெமரிஸ் வந்து படங்களோட ரீக்ரியேட் பண்ணுறதுன்றது ரொம்ப யதார்த்தமாகிடுச்சு. இல்லை, எல்லாருக்குமே இருக்கும். ஏதாவது ஒரு பாட்டு இருக்கும், ஏதாவது ஒரு படம் இருக்கும், ஏதாவது ஒரு சீன் இருக்கும். ஒரு சில பேர் ஏதாவது ஒரு பாட்டை கேட்டோடனே அப்படியே அவங்க ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுவாங்க, இல்லாட்டி பயங்கர ஃபீலிங்கில் போயிடுவாங்க. ஏன்னா லவ் ஃபெயிலியர் ஏதாவது ஒன்று இருக்கும். ஒரு பாட்டு, ஏதாவது ஒரு பாட்டோ ஒரு வரிகளோ அவங்களை ரொம்ப வந்து அவங்கள வந்து தாக்கி இருக்கும். அந்த மாதிரி இந்த ஒரு சில படங்கள் இருக்கும். கரெக்ட் தான் சார். சார் நான் கூட நீங்கள் ஜென்சின்னு ஒன்றும் இல்லை சார், எனக்கு வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சார். நான் அது ஒரு மீமா கூட வந்தது, இளையராஜாலாம் இப்போ வந்து இவ்வளோ தூரம் பாட்டு நிறைய போட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் தான் இப்போ எல்லாரையுமே பீட் பண்ணியிருப்பாரு அப்படின்றத இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணலையா சார்? இளையராஜா அவருன்றது ஒரு மாஸ்டர் அப்படின்றத சமீபத்தில் வந்து ஒரு ஆர்டிக்கலில் ஒரு கருத்து கணிப்பு போட்டிருந்தாங்க. ஒரு மாதத்துக்கு 40 கோடி பேர், ஒருத்தர் 2 பேரில் 40 கோடி பேர் ஏதாவது ஒரு வழியில், அதாவது ஆப் மூலியமாகவோ யூடியூப் மூலியமாகவோ இளையராஜா பாட்டை கேட்குறாங்க. இப்போ நான் சொல்கிறது இப்போ கரண்ட் 2025 ஒரு மாதத்துக்கு 40 லட்சம் பேர் உலகம் முழுவதும் அது அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்க வந்து 40 லட்சம் பேர்னு வச்சுங்களேன். எப்போ தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் தானேப்பா இருப்பாங்க. நான் சாரி 40 லட்சம் பேர் கேட்குறாங்க அப்படின்னா அதை வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஏன் சார் அவர் என்ன ஒரு சாங் 2 சாங்கா போட்டிருக்காரு, அவர் போட்டு வச்சு உலகம் முழுவதும் அப்படி கேட்குறாங்கன்னா அது எவ்வளோ பெருசுன்னு பார்த்துங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ரெக்கார்ட். ரெண்டாவது நீங்கள் ஜென்சி கிட்ட கனெக்ட் ஆகிட்டார் அவர். அப்போ என்னன்னா வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேயும் அவருடைய பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம ரெக்கார்டில் இந்த மாதிரி ரெக்கார்டில் போட்டு கேட்பாங்க, ரெக்கார்ட் பிளேயரில். அதுக்கு பிறகு கேசட் வந்துச்சு, அதுலேயும் அவர் தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து பென்ட்ரைவ் சீடிஸ் வந்துச்சு. ஒரு சீடியில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பாட்டு 150 பாட்டு MP3ன்னு வரும். அதுலேயும் இளையராஜா தான் இருந்தார். அதுக்கு பிறகு பென்ட்ரைவ் வந்துச்சு, அதுலேயும் இளையராஜா தான் இருந்தார். இப்போ இன்னைக்கு ஆப் வந்துருச்சு, மொபைலில் கேட்குறோம் பாட்டு, இப்பயும் இளையராஜா தான் இருக்கிறாரு. அப்போ காலங்கள் மாறினாலும் அவர் பாட்டு அப்படி இருக்கு. அவர் வந்து ஒரு காலத்தால எவர் கிரீன். அதான் ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய கடைசி தமிழன் இருக்கும் வரை இளையராஜாவினுடைய பாடல் எங்கேயாவது அப்படி கட்டியே இருக்கும். சான்ஸே இல்லை சார். உண்மையான வரி தானே சார் அது எனக்கு உண்மைதான் அது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு பெண் கல்லூரியில் ஒரு ஃபுல் ஆடிட்டோரியம் ஒரு 500 பேர் இருக்கிறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. நிறையா பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு பாட்டு பாட ஆரம்பித்தோடனே அந்த ஹோல் ஆடிட்டோரியம் கூட சேர்ந்து பாடுது. மொத்தம் ஆடிட்டோரியம் எல்லாம் இருக்கிற கிட்ஸ், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பசங்க, லேடிஸ் காலேஜ், அது உமன்ஸ் காலேஜ். அப்போ நினச்சேன் இந்த கேட்டகரியும் போய் பிடிச்சார் அவர். எப்படி சார் உங்களுக்கு அந்த வரிகள் வந்து அது பாடுறாங்க, வரிகள் புரியுதோ தெரியோ, அந்த டியூன் வந்து அவங்கள போய் நிற்குது, அப்படியே மைண்ட்லேயே வச்சிருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய மேஜிக். அதெல்லாம் வந்து காலத்தால் அழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே ஒரு வார்த்தை, உண்மையாவே இதுதான் போல இருக்கு சார். ஏன்னா சார் இப்போ இந்த ரீரிலீஸ் படம் கிரியேட் பண்ற இந்த இம்பாக்ட் நம்ம நிறைய பேசிட்டோம் சார் இதை பத்தி. இப்ப இருக்கிற படங்கள் கூட அந்த அளவுக்கு கிரியேட் பண்ணல அப்படின்னு சொல்றத நம்ம. படங்கள் மட்டும் கிடையாது, பாடலுமே உங்களுக்கு இப்பெல்லாம் வந்து ரீக்ரியேட்டே பண்ண முடியாது, ரீரிலீஸே பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி தான் இருக்கு. அந்த படம் வருதா மேகம் கூடு அன்னைக்கு கலைஞ்சிட்டு போயிடும். இது வந்து ஸ்கை மாதிரி
இது வந்து ஸ்கை மாதிரி. சார் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல கூட இப்போ இந்த 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் அந்த சாங் தான் சார் இப்போ எடுத்து இப்போ அதை ட்ரெண்ட் பண்ணி அதை அதை வந்து dance ரீமிக்ஸ் பண்ணிட்டு பண்ணி அதை போட்டுருக்காங்க. இப்போ இந்த படத்தில் லேட்டஸ்ட்டாக வந்து இந்த டூட் படத்தில் கூட அந்த பாட்டை தான் எடுத்து போட்டுருங்க. அதுதான் பயங்கர வைப்பாக இப்போ நல்ல வைபா போயிட்டு இப்போ எல்லாருமே அதை வந்து அந்த பாட பாட்டு ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சார். காமெடினா அந்த படம் வந்தப்ப இவங்க பிறந்துக்க கூட மாட்டானுங்க. அந்த பாட்டை எடுத்து போட்டு வைப் பண்ணாட்டே அது உங்க அப்பா கலந்து பாடுறா அப்படின்னா இவனுக்கு அது வைப் ஆகுதுன்னா அந்த கனெக்ட் ஆகுதுல்ல, அதை நம்ம பார்க்கணும். உண்மை சார் அது. புதுநெல்லு புதுநாத்துல வந்து அந்த கருத மச்சான் பாட்டை வந்து இன்னைக்கு போட்டு அதை ரீமிக்ஸ் பண்ணி அதை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க 14-17 வயசு பசங்க. ஆமா சார். அப்ப இது வந்து அவங்க அப்பா அம்மா காலத்துல உள்ள பாட்டு இது. அந்த மம்தா பைஜு அவங்க அந்த ஒரு ஸ்டெப் போட்டுட்டாங்க போட்டாங்க, இவங்க பிடிச்சிட்டானுங்க. இதை பிடிச்சி எல்லாரும் அந்த பாட்டை போட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கும் அது கனெக்ட் ஆகுதுல்ல. அப்ப ரீரிலீஸ் படங்களை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன். இப்ப எல்லா கேட்டகரியும் ரீரிலீஸ் பாக்குறாங்க. அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. நீ நாயகன் வந்து படம் பார்த்தவங்க தியேட்டர்ல பார்த்ததை அந்த ஃபீலிங்கை பார்க்கணும்னு போறாங்க. புதுசா வரக்கூடிய ஜென்சி கிட்ஸ் என்ன பண்றாங்க, அது எப்படிதான் இருக்கியா படத்துல தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு பாக்குறாங்க. இது ரெண்டுமே இந்த ரீரிலீஸ் படங்களுக்கு எல்லா படமும் ஓடுறதில்ல, அது முக்கியமான விஷயம். எல்லா ரீரிலீஸும் படம் ஓடுறது. விஜய் படமே வந்து கில்லி அளவுக்கு மற்ற படங்கள் ஓடல. கில்லி படம் பெரிய ஹிட்டு, ஆனா மற்ற படங்கள் ஓடல இல்ல. அப்போ ஒரு சில படங்கள் ரிலீஸ் படங்களை பாக்குறாங்க. இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கிரியேட். சார் நாயகன் படம் எந்த அளவுக்கு சார் இப்போ ரீச் ஆயிருக்கு மக்கள்? பெரிய ரீச், அந்த எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் மத்தியில் அந்த ஒரு பெரிய ரீச் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் படத்துக்கு கூட அவ்வளோ இருக்குமான்னு தெரியல. அதுதான் சார் அது என்ன எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னா, அடுத்த ஜெனரேஷன் போய் பார்க்குறாங்க. ஒரு 17-18 வயசு காலேஜ் பசங்க அந்த படத்தை பார்க்கணும் ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறாங்கிறது பெரிய சிவங்க. அந்த படத்தை சார் உண்மையாகவே அதில் எக்ஸ்பிரஷன் சார், டைலாக் டெலிவரி சார், அந்த ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் அந்த சினிமாட்டோகிராஃபி, சாங்ஸ், இது எல்லாமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. அதை டெக்னிக்கலாக அவங்க பார்க்கக்கூடிய ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் டோனே வித்தியாசமாக இருக்கும். மும்பைனாலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மும்பையில் ஒரு மாதிரி சஃபியா ரெட் இருக்கும், ஒரு மாதிரி அந்த அந்த டோனை காமிச்சிருப்பாங்க. ஏன்னா மும்பையுடைய பேக்ட்ராப் பார்த்தீங்கன்னா அந்த இந்தியா கேட்டு, எனக்கு இது புதுசாக இருக்கு. ஆமாம், அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டோனில் தான் இருக்கும். அதை இந்த கலரில் அப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப மைன்யூட்டாக அதை பார்க்குறப்ப நீங்கள் இந்தியா கேட் ஃபோட்டோவை பார்த்துட்டு நாயகன் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து கனெக்ட் ஆகும். அதை இந்த செட்டில் பண்ணியிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டையில் ஒரு செட்டில் பாம்பேயை மேட்ச் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கலரை நீங்கள் இங்கே பார்க்குறப்ப ஒரே மாதிரி இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து மைன்யூட்டாக இந்த ஒரு சின்ன சின்ன விஷயம், அதனால அந்த படம் இன்றைக்கி நிற்கிது. இந்த படம் இவ்வளோ நாள் கொண்டாடுறாங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் மைன்யூட்டாக மெனக்கெடுத்து ஹோம் ஒர்க் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க. அதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அன்றைக்கி அவ்வளோ டெக்னாலஜி இல்லை. இப்போ நீங்கள் ஒரு காட்சி எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கி மானிட்டர் இருக்குது, ஸ்பாட்லேயே மானிட்டர் இருக்குது. அது வேணுமா வேணாமான்னு அங்கேயே வச்சு ரீட் பண்ணலாம். ஆனால் அன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் ஃபிலிமில் ஷூட் பண்ணுவாங்க. ஃபிலிமில் ஜட்ஜ்மெண்ட்டில் மீட்டரை வச்சு தான் ஷூட் பண்ணுவாங்க. அதை கொண்டு வந்து அந்த ஃபிலிமை ப்ராசஸ் பண்ணி பிரிண்ட் போட்டு தான் நீங்கள் எடுத்ததே பார்க்க முடியும். எவ்வளோ வேலைகள் இருக்குல்ல சார். ஆமாம், நீங்கள் பிரிண்ட் போட்ட பிறகு தான் உங்களுக்கு தெரியும் அது படம் இருக்கா, வந்திருக்கா, எடுத்துக்கலாம், அது விழுந்திருக்கா, படம் இல்லையாங்கிறது, நம்ம நினைச்சது வந்திருக்காங்கிறது தெரியும். அப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்லேயே எவ்வளவு குவாலிட்டியான படங்கள் பண்ணியிருக்காங்க, தரமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்க முடியும் சார். இப்பெல்லாம் மொபைல் குவாலிட்டியா இருந்தா, கேமரா குவாலிட்டியா இருந்தாலே அதுலயே ஷார்ட் ஃபிலிம்ஸை ஷூட் பண்ணிட்டு போயிடுறாங்க சார். கேமரா, ட்ரைபாட் இதுக்கெல்லாம் வெயிட் பண்றதே இல்லை சார். அந்த அளவுக்கு இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் எந்த டெக்னாலஜியுமே இல்லை, எல்லாமே லைவ், எல்லாமே இதில் தான் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவ்வளவு மெனக்கெட்டு இருப்பாங்க, உழைப்பு தான். எல்லாருமே அந்த படத்தில் வந்து கடுமையாக உழைச்சிருக்காங்க. ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டெல்லி கணேஷ்லாம் பின்னி எடுத்திருப்பார். இப்போ டினு ஆனந்த்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், பாபா மர்கியான்னு ஒரு கேரக்டர். அது அவர் தான் கடைசியில் கமல்ஹாசனை ஷூட் பண்ணுவார். அதில் அந்த சீன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த கேரக்டருடைய அப்பாவை கமல் வந்து கொலை பண்ணியிருப்பார். ஃபர்ஸ்ட் சீனே ஃபைட் சீன் மலையில். ஆனால் கடைசி கிளைமேக்ஸில் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவங்க அப்பாவை கொன்னவரை பழி வாங்குறாரு. அவங்க அப்பா போட்டிருந்த ட்ரெஸ்ஸவே போட்டுட்டு போய் கொல்லுவான். அந்த கேரக்டர் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை அப்படி அவர் பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி தான். அதை கேரக்டர் செலக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. அவரு ஹிந்தி ஆக்டர், அவரை செலக்ட் பண்ணி கேரக்டரைசேஷன் அந்த காலத்துலயே அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் செலக்ஷன் கூட எல்லாத்தையும் பண்ணிருப்பாங்க. கமல்ஹாசனுடைய அந்த சேஞ்சஸ் இருக்கும். அது பாத்தீங்கன்னா அந்த படம் பண்றப்ப கமலுக்கு ஒரு 35-40 தான் இருக்கும் மேக்ஸிமம். ஆனா அந்த சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கும். சும்மா ஏனோ தானோ அவரை பத்திலாம் எனக்கு பேசுறது கூட அருகதை இல்லை சார். சார் இப்போ போய் இந்த புது படம் வந்தால இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைக் எடுத்துட்டு போற மாதிரி இப்போ தியேட்டர் வாசல்ல நாயகன் படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு போய் கேட்டா கூட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. பெரிய ரெஸ்பான்ஸ், எல்லாருமே ஃபீல் பண்ணி போயிருக்காங்க. இந்த ஆடியன்ஸ் யாருமே தெரியாமலாம் போல. இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியாம போய் படம் பார்க்குற ஒரு இது வேற.
இந்த படம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்பியே போய் படம் பார்க்குறோம் இல்லையா, அந்த படங்கள் அந்த கேட்டகரி இதெல்லாம். அப்போ நீங்கள் போனீங்கன்னா அவங்க ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுவாங்க. யாரும் FTFS யாராவது போட்டாங்கன்னா தெரியும். நாயகன் பார்த்துட்டு வருவாங்க, ஃபீலிங் எப்படி இருக்குது. சில பேர் அழுதுட்டு வருவாங்க, சில பேர் வந்து கொண்டாடிட்டு வருவாங்க. இதெல்லாம் நாங்க 30 வருஷம் முன்னாடி இப்போ பார்த்துட்டு புதுசாக பார்க்குறவங்க இப்படிலாம் அவங்க படம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்து வருவாங்க. இப்போ நாயகன் ரிலீஸுங்கிறது வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்படுற விஷயமா தான் இருக்குது. ஃபைன் சார். உண்மையாகவே எனக்கு உங்களோட பேசும்போதில் நானே ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி ட்ராவல் பண்ணிட்டு வந்த ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது சார். அவ்வளோ அழகாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.